இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை நாம் தியானம் பண்ணுவோம். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தை படிப்போம். யோவான் 7ஆம் அதிகாரம் 23-24. மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலே என் மேல் எரிச்சலாய் இருக்கலாமா? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். ஆமென். இன்றைக்கு நம்முடைய சப்ஜெக்ட் லுக். அவன் லுக் போடுறாங்க, சொல்லுவாங்க, அவங்க லுக் போடுறாங்க. லுக்னா தோற்றம், பார்த்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று சொல்லப்பட்டிருக்கிறது தோற்றம். இன்றைக்கு நம்முடைய ஆராதனை சப்ஜெக்ட் தோற்றம். அவர் சொல்லுகிறார், தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார். நிறைய பேர் தோற்றத்தின்படி பார்த்து தோற்றத்தின்படி தான் எல்லாத்துக்கும் நியாயத்தை இருக்கிறாங்க, தீர்ப்பு சொல்றாங்க. அவங்க நல்லவங்க, இல்ல இவங்க கெட்டவங்க அப்படின்னு. அது அந்த காலத்திலும் இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த 23ஆம் வசனத்துல மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், மோசேயுடைய நியாயப்பிரமாணம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மோசேயுடைய நியாயப்பிரமாணம் தான் பேசுறாங்க. மோசே இப்படி செய்தாரு, மோசே அதை செய்தாரு, மோசே இது செய்தாரு, நீங்க இதை செய்யலாமா, நீங்க அதை செய்யலாமா. அந்த காலத்துல விருத்த சேதனம்னா நம்முடைய சரீரத்தினுடைய நுனி போல கடவுளுக்கு பலி செலுத்துவது. அது இப்பொழுதும் முஸ்லிம்காரங்க அதை செய்யறாங்க. அந்த பிரமாணம் அது பவுல் சொல்லுகிறாரு, சரீரத்தினுடைய நுனித்தோலை விருத்த சேதனம் சரீரத்தில் செய்யாமல் ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் சொல்றாரு. அது இருக்கு. ஆனால் ஏசப்பா இருந்த நாட்களில் எப்போ பார்த்தாலும் மோசே அது சொன்னாரு, மோசே அதை பண்ணாரு, மோச நாடுகள் இல்லையே, மோச காலத்துல இது இல்ல, மோச காலத்துல அது இல்ல, ஓய்வு நாளில் ஆராதனை பண்ணாங்கல்ல, ஓய்வு நாளில் நம்ம இதை செய்யக்கூடாது, ஓய்வு நாளில் அதை செய்யக்கூடாது. அத எப்ப பார்த்தாலும் சொல்லி காட்டிட்டே இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அதுதான் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை தியானம் பண்ணி காட்டும்போது பாருங்க, நான் ஓய்வு நாளிலே ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலே என் மேல் எரிச்சலா இருக்கார். ஓய்வு நாள்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது, இதான் பழைய ஏற்பாடு. அதுதான் சொல்றது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறத எத்தனை பேர் துணி கடைக்கெல்லாம் வேலைக்கு போறாங்க, சிலருக்கு வேலை எல்லாரும் வேலைக்கு போற ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. அப்போ இந்த காலத்துல சரி முன்ன பின்ன ஒரு பர்மிஷன் கேட்டு வரோம் போறோம், அது தப்பு இல்லை. ஆனா மோசே காலத்துல போகவே கூடாது, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஓய்வு நாளில தேவனை ஆராதனை எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஓகேவா? ஆனால் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே அவர் ஒரு வியாதியஸ்தரை சுகமாக்குறார். அப்போ மோசே காலத்துல இருந்த பரிசர் சொல்றாங்க, ஓய்வு நாளில் நீங்க எப்படி வியாதி சுகமாக்கலாம், ஓய்வு நாளில் எப்படி ஜெபம் பண்ணலாம், ஓய்வு நாளில் ஒருத்தருக்கு சுகத்தை வாங்கி கொடுக்கூடாது, அற்புதம் நடக்குது, நடக்க முடியாது நடக்கலாம், குருடனுடைய கண்ணு திறக்கப்படுது, ஓய்வு நாளில் அது செய்யக்கூடாது, அவன் குருட நாளே இருக்கட்டும், அடுத்த நாள் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் அவர் சொல்லுகிறாரு, ஓய்வு நாளில சுகமாக்கப்படுகிறது, ஓய்வு நாளில அற்புதங்கள் நடக்கிறது, ஓய்வு நாளில ஒரு நல்லது நடக்கிறது அப்படின்னு சொன்னால் ஏன் உங்களுக்கு எரிச்சலா இருக்கிறது? ஓகேங்களா? அப்போ ஆராதனை நாளில் ஓய்வு நாளில தேவனை ஆராதிக்க வாங்கன்னு சொன்னான். சிலர் சபைக்கு வாங்கன்னு சொன்னால் சிலர் சந்தோஷமா வருகிறார்கள், சிலர் வாங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்யறாங்க, எரிச்சலா வராங்க.
எப்போ பார்த்தாலும் வாங்க சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க வாங்கன்னு சொல்றாரு. ஒரு வேலை ஏதோ வேலைக்கு போறாங்க, கஷ்டம் ஒரு சூழ்நிலை அப்படின்னா அது வேற விஷயம். வீட்லயே உட்காந்துட்டு இருந்தா பாஸ்டர் சொல்றாரு வாங்க வாங்க வாங்க, எப்போ பார்த்தாலும் வாங்க வாங்கன்னு சொல்றாரு. ஏன் வாங்கன்னு சொல்றாருன்னா ஒருவேளை அந்த ஆராதனையில அற்புதம் நடக்கும் என்றுதான். ஹல்லேலூயா. ஏசப்பா அற்புதம் செய்யறாரு, பரவாயில்ல அற்புதம் நடந்துச்சு, கண்ணு திறக்கப்பட்டுச்சு அப்படின்னு அவங்க அதை நினைக்கல. பரிசுத்த சர்ச்சை என்ன சொல்றாங்க? குறை சொல்றாங்க. இது ஓய்வு நாளாச்ச, நல்லது நடக்கூடாது, அற்புதம் நடக்கூடாது. அப்போ குறை சொல்ற ஒரு கூட்டம் அந்த காலத்திலே இருக்கு. குறை சொல்ற ஒரு கூட்டம் அந்த காலத்திலே இருக்கு. என்ன சொன்னாலும், என்ன பண்ணாலும், என்ன செய்தாலும் ஒரு கூட்டம் குறை சொல்லிட்டே தான். ஒரு கூட்டம் குறை சொல்லிட்டு ஏதாவது எது செய்தாலும் ஒரு கூட்டம் குறை சொல்ற. குறை சொல்ற கூட்டத்துல நம்ம இருக்கக்கூடாது. ஓகேவா? உலகத்துல நம்ம பார்க்கணும், உலகத்துல பார்க்கணும் இல்லையா? எந்த ஆட்சி இருந்தாலும் குறை சொல்லிட்டே தான். அரசியல் எந்த ஒரு காரியத்துல இருந்தாலும் குறை சொல்றாங்க. குடும்பத்திலையும் பார்க்கணும், வீட்டுல குறை சொல்றாங்க. ஏன்னா எந்த காரியம் வந்தாலும் குறை சொல்லிட்டு தான். வீட்டுல புருஷனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், ஏதாவது ஒரு குறை இருக்கு. ஆனால் குறை சொல்லுகிற ஒரு கூட்டத்தில் நம்ம இருக்கோம்னால் பரிசரம் சதிசேரா இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த ஓய்வு நாளில் கூட தேவனுடைய அற்புதங்களை செய்கிறார். அது அவர் என்ன சொல்லுகிறார்? நான் ஓய்வு நாளில் எழுத்துக்குரிய பிரகாரமாக பிரமாணம் இருக்கல்ல, சிலர் பிரமாணத்தின்படி வாழ்வாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா காலையில பிரேயருக்கு போயிடணும், 6 to 7 போயிட்டு வந்துடணும், அவ்வளவுதான். அப்புறம் நம்ம இஷ்டம் போல ஜீவிக்கணும். ஞாயிற்றுக்கிழமைனா காலையில நம்ம போயிடணும், 6 மணி 5 மணி காலையில போயிடணும். போயிட்டு வந்தோம்னா நம்ம இஷ்டம் போல இருக்கு. அதான் அப்புறமா தேவ பிள்ளைகள் ஒரு சிலர் கரெக்டா ஒரு மணி போயிட்டு சர்ச்சைக்கு போயிடுவாங்க, அப்புறம் அவங்க இஷ்டம் போல இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? காணிக்க கரெக்டா கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம் போல வாழ்வாங்க. நியாயப்பிரமாணம் காணிக்கையோ தசமோ எப்படியோ கரெக்டா கொடுத்துட்டு அவங்க அதுக்கப்புறம் அவங்க சபையுடைய ஒப்பு கொடுக்கறதுல இல்ல, எந்த ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலை இல்லை. சில பேருக்கு பைபிள் படிப்பாங்க. எதுக்கு பைபிள் படிக்கிறாங்கன்னா பயத்துல பைபிள் படிப்பாங்க, பைபிள் வசனத்தை பேசுவாங்க. ஆனா அவங்களுடைய லைஃப்ல அது இருக்காது. வசனம் சொல்லுவாங்க, அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு. அதுதான் ஏசப்பாவே சொல்றாரு, மோசே காலத்துல இருந்த மாதிரியே நீங்க சும்மா எப்பொழுது பாரம்பரியமான நிலவரம் வேண்டான்றாரு. பாரம்பரியமான நிலவரம் வேண்டாம். பாரம்பரியமா போறது, பாரம்பரியமா வருது. அப்ப பாரம்பரியம் என்று சொன்னாலே என்ன? பாரம்பரியம் சொன்னார் போது நம்ம ஒரு காலத்துல ஒரு சிலுவை போட்டுட்டு நம்ம யாரா இருக்கோம்? கிறிஸ்துவா இருக்கோம். ஆனா சிலுவை போட்டு அவங்க எல்லா இடத்துக்கும் போவாங்க, எல்லா இடத்துக்கும் போவாங்க. அப்போ நான் கிறிஸ்துவ அப்படின்னுவாங்க. சில கிறிஸ்துவ பேர் வச்சிருப்பாங்க, அவங்க எப்படி ஒரு நாள் ஜீவிப்பாங்க. கிறிஸ்துவ பேர் இருக்கும், சிலுவை இருக்கும், ஆனா எப்படி ஒரு நாள் ஜீவிக்கலாம் கேட்டா நான் கிறிஸ்துவர். அதுதான் சொல்றாரு, பாரம்பரியம் வேண்டாம், பாரம்பரியம் வேண்டாம். பாரம்பரியமான ஒரு காரியம் கிறிஸ்துமஸ் வந்தா அந்த கிறிஸ்துவ எப்படி இருக்கணும்? கிறிஸ்துமஸ் வந்தா நம்ம அதெல்லாம் பண்ணிக்கணும், இதெல்லாம் பண்ணாம கிறிஸ்டினு இல்ல. ஈஸ்டர் வந்து அப்படி இருக்கணும், குட் ஃப்ரைடே வந்து அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பாரம்பரியமா நம்ம ட்ரெஸ் பண்றது, அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்றது, அந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு செய்வது, அந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி அப்படி பாரம்பரியமான ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. பாரம்பரியம் செய்யக்கூடாது. குழந்தை நமக்கு பிறந்திருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, மற்றவங்க எப்படி பாரம்பரியமா செய்யறாங்களோ அதை நம்ம செய்யக்கூடாது. நம்ம ஜெபிச்சுதான் அந்த காரியம் செய்யணும். இப்ப பர்த்டே வருது, மற்றவங்க பாரம்பரியமா பர்த்டே எப்படி பண்ணுவாங்க, அந்த மாதிரி பர்த்டே நம்ம பண்ணக்கூடாது. நம்ம பர்த்டே வேற மாதிரியா, ஓகேங்களா? பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணிச்சு, மற்றவங்க எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி பாரம்பரியமா அது நம்ம செய்யணும். நம்ம எப்படி செய்யணும் அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யணும், புரியுதுங்களா? இப்ப பொண்ணுக்கு கல்யாணம் வருது, கல்யாணத்தை எப்படி செய்யுது? பாரம்பரியமான மற்றவங்க என்ன செய்வாங்க அதை நம்ம செய்யணும். கிறிஸ்துவ மேரேஜ்னா ஊழியக்காரங்க கேட்டு 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 அதை பண்ணணும்.
அப்ப கல்யாணமாய் பொண்ணு கன்சீவ் ஆயிடுச்சு, சீமந்தம் பண்ணணும். பாரம்பரியமா கிறிஸ்துவன் சொல்லிட்டு எல்லாமே பண்ணுவாங்க. பாரம்பரியமா சீமந்தம் சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம பண்றது. அது அந்த மாதிரி பாரம்பரியம் நம்ம செய்யக்கூடாது. நம்ம ஒரு சோதனை கூட்டம் வைக்கலாம், ஜப கூட்டம் வைக்கலாம், சீமந்தத்துக்கு ஒரு ஜபம் பண்ணலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி தலைமுறையா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிட்டு நம்ம பாரம்பரியமாய் நம்ம மோசே செய்யறாங்க. மோசே காலத்துல அவங்க எங்க அம்மா அப்படிதான் செய்யறாங்க, எங்க பாட்டி அப்படிதான் செய்யறாங்க, நான் அப்படிதான் செய்யணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? எங்க அப்பா அப்படிதான் இருப்பாரு, எங்க அப்பா செய்வாரு, எங்க அம்மா. அந்த மாதிரி பாரம்பரியம் நம்ம செய்தால் நம்ம முன்னேற முடியாது. இங்கு சொல்லப்பட்டிருக்கு, நீங்க மோசைப்படி பாரம்பரியம் இல்லாமல் ஏன் நன்மை செய்யக்கூடாது? இந்த ஓய்வு நாளில் நன்மை ஏன் நடக்கக்கூடாது? ஆராதனையில ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்கலாமே, துதிக்கலாமே. ஓய்வு நாளில பசுத்தமா இருக்கணும். அந்த காலத்துல சாப்பாடு கூட ரொம்ப இதுதான். இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஓய்வு நாள்ல நம்ம ஆராதனை முடிச்சோம், குடுகுடுன்னு ஓடி எங்க போவோம்? சிக்கன் கடைக்கு தான் போவோம், மட்டன் கடைக்கு தான் போவோம், மீன் கடைக்கு தான் போவோம். எல்லாம் வாங்கி நீங்கி ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை அடி வாங்கிதான் விருந்துதான் இல்லையா? எல்லாம் ஓய்வு நாள்ல நமக்கு விருந்துதான். ஏன்னா நம்ம பாரம்பரியம் கிடையாது. இன்றைக்கு பசுத்தமா நாள், நான் அதை சாப்பிட மாட்டேன், நான் இது சாப்பிட மாட்டேன், அந்த மாதிரி இல்ல. தான் சொல்றேன். அடுத்த வசனத்துல தான் நம்ம மெயின் காரியம். அடுத்த வசனத்துல 24 வசனம், தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதிப்படி நிச்சயமா தீர்ப்பு செய்யுங்கள். தோற்றத்தின்படி பரிசர் சதிசேர் எப்போதும் தோற்றத்தின்படி செய்யறாங்க. ஏசப்பா என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் அதை கூட கண்டுபிடிச்சுட்டே இருப்பாங்க. ஏசப்பா என்ன அர்த்தம் செய்தாலும் போறோம், அவர் என்ன பேசினாலும் போறேன், என்ன ஒரு வசனம் சொன்னாலும் அவர் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அவரு கொஸ்டர் ஒரு கூட்டம். அதுக்கு ஏசப்பா சொல்றாரு, நீங்க தோற்றத்தின்படி தீர்வு செய்யக்கூடாது. சிலெல்லாம் பார்த்தோம்னா நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? இவனை பார்த்தா திருட மாதிரி இருக்காங்க, இவனை பார்த்தா குடிகார மாதிரி இருக்கானே, அவன் உண்மையா குடிச்சிருக்க மாட்டான். ஆனா அவனோட பேச்சும் கண்ணும் குடிகார கோவில இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அவன் குடிகாரன். அவனை பார்த்தா திருட மாதிரி இருக்கானே நம்ம கெஸ் பண்ணோம் சம்டைம். ஆனா அவன் திருடன் கிடையாது. எவனும் நல்லவன் நம்ம நினைக்கிறோமோ அவன் தான் திருடன் இருப்பான். ஏன்னா தோற்றத்தின்படி நம்ம தீர்ப்பு செய்யக்கூடாது. ஒரு ஆளை பார்த்த உடனே ஓகே இவங்க நல்லவங்க அப்படிதான் ஏமாறுது நிறைய பேர் பணத்தை நல்லவன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்க பேசுற பேச்சை கேட்டு அவங்க அன்பாய் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, அப்படியே மதுரமா பேசுவாங்க, தீங்கு ஒழுகிற மாதிரி பேசுவாங்க. இவங்க ரொம்ப நல்லவன்னு சொல்லி பணத்தை என்ன செய்வாங்க? தூக்கி கொடுத்துருவாங்க. ஐயோ அவங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்க எனக்கு கொடுப்பாங்கன்னு நினைச்சு நானே செய்தேன், ஆனா இப்படி பண்ணுவாங்க நான் நினைக்கல. அதுக்கு அர்த்தம் என்ன? தோற்றத்தின்படி தீர்ப்பு. தோற்றத்தின்படி நல்லா ஒரு நீட்டா இருக்காங்க. சிலர்லாம் பாத்தீங்கன்னா மேக்கப் எல்லாம் பண்ணி நல்லா நீட்டா போடுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வேறுதான் எல்லாம் மேக்கப் பண்ணிருப்பாங்க. அப்படி உள்ள அவங்களுடைய இருதயம் எல்லாம் கருப்பு. இருதயம் எல்லாம் கருப்பு. எல்லாமே கிரிமினலா யோசிப்பாங்க. எல்லாமே எப்போ ஏமாத்துறது. நிறைய பேர் பாருங்க, ஏழைங்க 10, 500, 1000 கடன் வாங்குறாங்க, கொடுக்குறாங்க, கொடுக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. அது விஷயம் வேற. ரொம்ப அதிகமான ஏமாத்துறது யார் தெரியுமா? நம்ம பணத்தெல்லாம் ஏமாத்துறது யார் தெரியுமா? பெரிய அழகான இருக்கிறவங்க, பெரிய பணக்காரங்க. பெரிய பணக்காரங்க தான் லோன் எடுப்பான். நீ 10,000 ரூபாய் லோன் எடுத்தா உன்னை வரைக்கி குடிப்பான், நீ கட்ட சொல்லுவான். நீ 50,000 ரூபாய் லோன் எடுத்தா உன்னை வெட்டி குடிப்பான். இதே நீ 1000 கோடி, 500 கோடி, 100 கோடி லோன் வாங்கினீங்கன்னா உன்னை விரட்ட மாட்டான். நிறைய பேரு எத்தனையோ கோடி வாங்கிட்டு ஊரை விட்டு நாடை விட்டு ஓடினான். அப்ப அந்த பணம் யாரு ஓடியது? யோசித்து பார்த்தால் அப்ப அவன் தான் ஏமாத்துறோம் பாருங்க. கட்டான நியூஸ்ல எப்படி இருக்கான்? கோட் சொல்றதா இருக்கான், நல்லா இருக்கான். நல்லா ஏமாத்துற ஒரு லேடியை பாருங்க.
அவன் நல்லா இருப்பா, நகைலாம் போட்டிருப்பா, நல்ல ஸ்டைலா இருப்பா, சினிமா நடிகை மாதிரி இருப்பா. அப்புறம் பார்த்தா பயங்கர பிராடு, கொள்ளடிச்சுட்டு ஓடிடுறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தோற்றத்தின்படி ஒருத்தரை பார்த்து இவங்க அழகா இருக்காங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டாத. இவங்க அழகா இருக்காங்க, இவரு அழகா இருக்காரு, அவங்க நல்லவங்கன்னு சொல்லிடாத. தோற்றத்தை பார்த்து நீ தீர்ப்பு செய்யாத. உடனே ஜட்மெண்ட், இல்ல அவங்களும் அப்படி இல்ல சொல்லாத. ஆனா அவங்க எப்படி ஒன்னாலும் இருக்காங்க. இஸ்ரவேல் நாட்கள்ல நடக்குது. நான் சிம்பிளாக சொல்றேன். இஸ்ரவேல் நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க. சாமுவேல் ஊழியக்காரனா இருக்கிறார், தீர்க்கதரிசி. எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்க தீர்க்கதரிசி கிட்ட தான் வருவாங்க. எதிர்த்தாலும் தீர்க்கதரிசி கிட்ட கேட்பாங்க, ஊழியக்காரங்க கேள்வி கேட்டு தான் செய்வாங்க. சாமுவேல் காலத்துல இஸ்ரவேல் ஜனங்க திடீர்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு இது வந்துச்சு. ஏதாவது ஒரு யுத்தம் வந்தா, ஏதாவது நாட்டில் ஒரு சண்டை வந்தா, எங்களை நடத்தணும். தீர்க்கதரிசி எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. எங்களை நடத்தணும், எங்களை முன்னே கொண்டு வரணும், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள்ல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. அப்போ அது சாம்பல் கஷ்டமா இருந்துச்சு. என்னடா ஊழியக்கார நம்ம தான் இருக்குமே அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொன்னாரு, அவங்க கேட்கிறபடியே ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு. யாரை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று பார்க்கிறாங்க. யாருக்கு? ராஜாவா? யாரை எலெக்ஷன்ல நிக்க வைக்கணும், யாரை சிஎம் ஆகணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும், யார அப்படின்ட்டு பார்க்கும்போது சவுலை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த நேரத்தில் தேவனும் சவுலை தேர்ந்தெடுக்கிறார். ஆனா சவுல் எப்படி இருந்தானா, எல்லாருடைய ஜனங்களுடைய கண்ணுக்கு எப்படின்னா, சவுல் நல்ல உயரமும், நல்ல ஹைட்டு, நல்ல பாடி, நல்ல கலர். தான் நல்ல கலரா இருக்கான், அழகா இருக்கான், நல்ல ஹைட்டு, எப்படி நல்ல ஹைட்டு, நல்ல பாடி, ஹைட்டு வெயிட்டா இருக்கான். அவன் எலும்பி நிற்கும் போது, ராஜாவாகும் எலும்பி நிற்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சவுலுக்கு தோல் வரைக்கும் தான் இருக்காங்க. தோல் பட்டு எல்லாரும் தோல் பட்டு வரைக்கும் தான் இருக்காங்க சவுலுக்கு. ஆனா சவுல் எல்லாரும் கடையில் ஹைட்டா இருக்கும், ஹைட்டு வெயிட் பாடி செம்மையா இருக்கான் பார்க்கறதுக்கு. எல்லாரும் சொன்னாங்க, சூப்பரா இருக்காங்க சவுல், இவன் தான் எங்களுக்கு ராஜா. தேர்ந்தெடுத்தாங்களா? தேர்ந்தெடுத்தாங்க. சவுல் ராஜாவாக. தாவீதை ராஜாவாகும் போது அவங்க சகோதரே சொல்றான், அட நீ என்ன சின்ன பையனா இருக்கிற, ஓரியாத்து எவ்வளவு பேர் யாரா இருக்கான், உன்னால சண்டை போட முடியாது, நீ எல்லாம் வர முடியாது, ராஜாவா வர முடியாது, நீ பெரியாதான் வர முடியாது. சவுல் குட்டியா தான் இருக்கான், குட்டியா செய்தார். ஆனால் சவுல் கூட தேவன் இருந்தார். அப்போ சவுல் நாளுக்கு நாள் தோற்று கொண்டு இருக்கிறான். சவுல் நாளுக்கு நாள் தோற்று, சவுளுடைய ராஜ்யபாரமும் ஆட்சியும் குறைந்து கொண்டே இருக்கிறது. அப்ப தாவீது, எதிர்பாராத தாவீது மேல வருகிறான். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்புறாங்க, ஐயோ என்ன யாரு இப்ப சவுல் ராஜாவா, தாவீது ராஜா யாரு? அப்ப ஆண்டவர் சொல்றார், ஆட்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தோற்றத்தின்படி தெரிந்து கொண்டீர்கள், நானும் எனக்கு இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தனை தெரிந்து கொண்டேன். இவங்க தான் எங்களுக்கு ஆள் வேணும், எங்களுக்கு ஹைட் வெயிட்டா இருக்கா, இவரு தான் எங்களை நடத்தணும், இவரு தான் எங்களுக்கு ராஜா, இவரு தான் எங்களுக்கு பெரியாளு, இவரு தான் எங்களுக்கு வரணும்னு எல்லாம் சொல்றாங்க. நீங்க தானே கேட்டீங்க. அப்போ தேவன் நாங்க என்ன சொல்றாருன்னா, மனுஷனும் என்னத்தை பார்க்கிறான்? முகத்தை பார்க்கிறான், உருவத்தை பார்க்கிறான், அழகை பார்க்கிறான். ஆனா தேவனும் இருதயத்தை பார்க்கிறார். தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அவர் ஹைட்டோ, கலரோ, கருப்போ, வெள்ளையோ, அவர் அதெல்லாம் பார்க்கல. படிச்சோம் படிக்காதவன் அதெல்லாம் பார்க்கல. தேவன் இருதயத்தை பார்க்கிறார். மனிதனும் தோற்றத்தை பார்க்கிறான். பணக்கார, ஆசீர்வாதம், அது இது அதெல்லாம் பார்க்கிறார். நல்லா வசதியா இருக்காங்களா, நிறைய நம்பப்பட்டிருக்காங்களா, அவங்கதான் ஆண்டவர் அவங்க கூட தான் இருக்கிறாரு, நிறைய நம்பப்பட்டிருக்காங்க, அவங்க நல்லா வசதியா இருக்கிறாங்க, கர்த்தர் இருக்கிறார் நம்ம நினைப்போம்.
ஆனா அவங்கள பார்த்தா ஒரு ஏழையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவுமே இல்ல, ஒரு சாதாரண ஒரு ஆளு அப்படின்னு நம்ம நினைப்போம். யாரு கூட கர்த்தர் இருக்காரு என்றதை நான் தேவன் சொல்றார், நான் முகத்தை பார்க்கவில்லை, தோற்றத்தை பார்க்கவில்லை, நானோ இருதயத்தை கேட்கிறவன். இருதயத்தை கேட்கிற மாதிரி தெரிந்து கொண்டவன எல்லாம் பணம் வசதியும் எல்லாருக்கும் இருக்கு. அப்போ என்ன விஷயம்னா, தோற்றத்தின்படி உடனே நம்ம வந்து நியாயம் தீர்த்துடக்கூடாது. ஒருத்தர் தப்பு பண்றாங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த தப்பு உண்மையா பண்ணாங்களா இல்லையா, உடனே பண்ணிருப்பான், இவன் பண்ணிருப்பான், இவன் பண்ணிருப்பான். அப்போ உடனே நம்ம வந்து ஒருத்தர் நியாயம் தீர்த்துடக்கூடாது. அப்புறமா அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாங்கனால பொறுமையா அதை ஹேண்டில் பண்ணி பொறுமையா ஒரு வேலை இருக்கா இல்லையா யோசிச்சு, புரியுதுங்களா? தோற்றத்தின்படி ஆமா இவன் பார்த்தா தெரியுது. நிறைய விஷயங்களை நான் பார்க்கிறோம், சவுல் தாவீது விஷயங்களை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம தோற்றம் என்று சொல்லும் போது நம்மளுடைய சரீரத்தை காட்டுகிறது. அதாவது நம்ம மற்றவங்களை நம்ம பார்க்கும் போது அவங்களுடைய தோற்றத்தை நம்ம எப்படி பார்க்கணும், இதுல ஒரு ஜெயஜீவியத்தை பார்க்கணும். மற்றவங்களை பார்க்கும் போது நிறைய பேர் இன்னைக்கு வாலிபர்கள் பாவத்துல விழுறாங்க. நிறைய வாலிபர்கள் மொபைல்ல விழுறாங்க, மொபைல் பார்த்துட்டே இருக்காங்க. மொபைல் எல்லாம் வருது, நல்லது வருது, கெட்டது வருது, நல்ல தண்ணி வருது, சாக்கடை வருது, எல்லாம் வருது இல்லையா மொபைல்ல. நீ என்னத்தை பாக்குற, அதான் தோற்றம். நீ என்னத்தை பாக்குற, அந்த மொபைல்ல நீ என்ன பார்த்து கொண்டு இருக்கிற, நல்லதான் வருது, கெட்டதான் வருது, நீ என்னத்தை பார்த்து கொண்டு இருக்கிற. ஒண்ணு வாலிபர், அதனால நிறைய பேர் விழுறாங்க. இரண்டாவது வார்த்தை அதுல பார்க்கும்போது தோற்றம் என்பது இன்றைக்கு பாருங்க, ட்ரெஸ் போடும் போது நிறைய பேர் ட்ரெஸ் போடுறாங்க இல்லையா. சினிமா நடிகர்கள் எல்லாம் வந்து அரைக்குறையதான் ட்ரெஸ் போட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்க பணம் வாங்கிட்டு உடம்ப காட்டுறாங்க, பணம் வாங்கிட்டு உடம்ப என்ன செய்யறாங்க காட்டுறாங்க. ஆனா பணம் வாங்காமலே எதுவுமே இல்லாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்றைக்கு வாலிபர்கள் ஒரு அருவருப்பான சில ட்ரெஸ் போட்டுட்டு உடம்பெல்லாம் காட்டுவாங்க. ஒரு பெண்ணை பார்த்து பல வருஷத்துக்கு முன்னாடி, ஏமா இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடுற, உடம்பெல்லாம் தெரியுது, உன் காலெல்லாம் தெரியுது, உன் தொடையெல்லாம் தெரியுது, இந்த மாதிரி ட்ரெஸ் போடாத. பல வருஷங்கள் எங்கே பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் கேட்டேன். அந்த பொண்ணு சொல்றா, யார் பார்த்தா எனக்கு என்ன, நான் யாரையும் பார்க்கலையே. அவ சொல்றதுல உண்மை இருக்கு, நான் யாரையும் தப்பா பார்க்கல, என்ன பாக்குறாங்கன்னா பார்த்துட்டு, அதனால எனக்கு என்ன. அவனும் அப்படி சொன்னான். அப்படி இந்த வார்த்தை சொன்ன, நீ யாருமே பார்க்கல தப்பா, ஆனா உன் உடம்ப எத்தனையோ ஆம்பளைங்க பாக்குறாங்க, உன்னால அவங்க தப்பா யோசிக்கிறாங்க, உன்னால எத்தனையோ ஆம்பளைங்க தப்பா நினைக்கிறாங்க, உன் தோற்றத்தை பார்த்து எத்தனையோ ஆம்பளைங்க மனசு கெட்டு போகுது. அதுக்கு நீதான் காரணம். சொன்னோன்னு பயன்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அப்பா எத்தனையோ வருஷம் சொன்ன. ஆனா இப்போ வந்து சாதாரண விஷயம். நீங்க ஏர்போர்ட்டுக்கு போனாலும் ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் எல்லாம் போன, இந்த ஊர்ல நம்ம அப்படி இருக்க முடியாது. பல இடங்கள்ல போனீங்கன்னா ட்ரெஸ் போட்டு பார்த்தா ஆம்பளைங்க கூட நல்லா ஒழுங்கமா ட்ரெஸ் போடுறாங்க. இந்த பொம்பளை பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ல அங்க ட்ரெஸ்ல என்ன இல்ல சரியில்லை. அப்ப மற்றவங்க பார்க்கும் போது எத்தனையோ பேர் தப்பா மொபைல்ல கூட வருது இல்லையா, அதை பார்க்கும் போது எத்தனையோ வாலிப பிள்ளைங்க, வாலிபர்கள் வேலை வெட்டி கூட போறது மொபைலே பார்க்கறான். பார்த்து 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 அவன் கேட்டே போறான். யாரு காரணம்? யோபு சொல்றாரு, நீ ஒரு ஸ்திரியோடு இருந்தால், நீ ஒரு அடுத்த ஸ்திரியோட இசைந்து இருந்தால் அது வந்து விபச்சாரம் என்று சொல்றாரு. ஆனா ஏசப்பா சொல்றாரு புதிய ஏற்பாட்டு காலத்துல, நீ ஒரு ஸ்திரியோட நீ போக வேண்டாம், அதாவது அந்நிய ஸ்திரியோட போக வேண்டாம், அவரோட நீ பேச வேண்டாம், அந்நிய ஸ்திரியை நீ தப்பாக பார்த்தாலே விபச்சாரம் சொல்ற. அப்போ ஒரு சினிமா நடிகையோ ஒரு ஆளோ மொபைலையோ நேரடியாவோ ட்ரெஸ் எல்லாம் இல்லாம கைட்டு போட்டு அவ போட்டு போறனா எத்தனை பேர் பார்க்கறாங்களோ அத்தனை பேரோட அவ விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவளுக்கு நரக, அவளால மற்றவங்க எல்லாருக்கும் நஷ்டமாறாங்க. பாத்தீங்களா தோற்றம். நீ யாரையும் பார்க்கல,
நம்ம யாரையும் பார்க்கல, தப்பா நம்ம யாரையுமே பார்க்கல. ஆனா நம்ம உடம்ப நம்மள எத்தனை பேர் தப்பா பாக்குறாங்க. அப்ப அதுவும் தப்பு தானே, அதுவும் பாவம். நம்மளால தானே அவன் தப்பா பாக்குறான், நம்மளால தானே அவன் தப்பா யோசிக்கிறான், நம்மளால தானே அவன் விழுந்து போறான், நம்மளால தானே அவன் குடும்பம் நாசமாகுது. இப்ப நம்மளால தானே, புரியுதுங்களா? அப்ப தோற்றம் என்பது மற்றவங்களை பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்கிறோம். ரெண்டாவது, நம்ம மற்றவங்களை பார்க்கும்போது, மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது நம்மளோட தோற்றம் எப்படி இருக்கு. அதனால்தான் நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம விசுவாசிகளுக்கு இப்படி ட்ரெஸ் போடணும், இந்த மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், வாலிப பிள்ளைங்க இப்படிதான் இருக்கணும், வாலிப பொண்ணுங்க இப்படிதான் இருக்கணும், பையன் இப்படிதான் இருக்கணும், விசுவாசி இப்படிதான் இருக்கணும், முக்காடு போடணும், அதை போடணும், இதை போடணும். எதுக்கு பாஸ்டர் சொல்றாரு? சும்மா சொல்றாரா? இதுக்குதான், புரியுதுங்களா? இதுக்குதான் சொல்றது. ஓகேங்களா? அப்ப ரெண்டு விஷயம், நம்ம மற்றவங்களை பார்க்கும்போது எப்படி தோற்றோம், அவங்க எப்படி தோற்றம், மற்றவங்கள நம்மள பார்க்கும் போது நம்ம எப்படி தோற்றம் கொடுக்கப்பட்டிருக்கோம், அதுதான் விஷயம். இதுதான் சேஞ்ச். நம்மளை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு ஒரு தேவ பயம் உண்டாகணும். சோதர பிரதர், சோதர சிஸ்டர் அப்படி சொல்ற அளவுக்கு ஒரு தேவ பயம். நம்ம மற்றவங்களை பார்க்கும்போது, தப்பா மாறாமல் தேவ பயத்தோட பார்க்கும்போது, நம்முடைய கண்ணுக்கு உண்மையாகவே தப்பாவே நடக்கிற விஷயத்தை நம்ம பார்த்தா நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பாவத்தை அறியாதவர், பாவத்தை பார்க்காதவர், பாவமே செய்யாதவர். ஒருவேளை நம்ம முன்னாடி ஒரு தப்பு நடக்குது, ஒரு தப்பான ஒரு காரியம் இருக்கு, நம்ம பார்ப்போம். ஆனா நம்ம கண்ணுக்கு அது என்ன செய்யாது, தெரியாது. இயேசு தப்பா பார்க்கல, அவருடைய கண்ணுல பாவமும் இல்லை. ஓகேங்களா? ஜெயிச்சு இதை அறிந்தால் வாலிபர்கள் அவர்கள் கவனத்தோட தேவபயத்தோட கண்டிப்பா ஜீவிப்பார்கள். ஸ்கூல் போனாலும், காலேஜ் போனாலும், வேலைக்கு போனாலும், எங்க போனாலும், வாலிபர்கள் மட்டும் இல்ல, பெரியவங்க வயசானவங்க எங்க போனாலும் கவனத்தோட இருப்பாங்க. தோற்றத்தின்படி நியாயத்தை இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் ஆகிறபடினாலே நான் முடிக்க விரும்புகிறேன். தோற்றத்தின்படி யாரையும் நியாயக்கூடாது. உடனே அவங்க கெட்டவங்க நல்லவங்க அப்படி தப்பா யாரையுமே சொல்லக்கூடாது. யாரையுமே உடனே தப்பா சொல்லக்கூடாது. யாரையுமே அப்போ உடனே செய்யக்கூடாது. நம்ம யோசிக்கணும், கொஞ்சம் தியானிக்கணும், ஆண்டவர்களை கேட்கணும், மற்றவங்களை பார்த்து நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். உடனே யாரையும் நியாயம் இருக்கக்கூடாது, தப்பா யாரையும் பேசக்கூடாது. யாராவது சொன்னா கூட அதை நம்பி தப்பா பேசக்கூடாது. வார்த்தையை விட்டுட்டால் அந்த வார்த்தை மீண்டும் நம்ம பெற முடியாது. சாரி மன்னிப்பு கேட்கலாம், ஆனா சொன்ன வார்த்தை சொன்னதுதான். சாரி கேட்கலாம், நான் தப்பா பேசுறேன் சாரி சொல்லிடலாம், அவங்களும் மன்னிச்சிடும். ஆனா அந்த தப்பா பேசுற வார்த்தை அது எல்லா இடத்திலும் சுத்தி கொண்டே இருக்கும். நம்ம அந்த விஷயத்துல கவனமாக இருப்போம். தோற்றத்தின்படி நியாயத்திராமல் பாரம்பரியமே நமக்கு வேண்டாம். ஒரு புதிய அனுபவத்திற்கு எல்லாமே மாறுது இல்லையா? ஆட்சி மாறுது, காலங்கள் மாறுது, மனுஷன் மாறுது, எல்லாம் மாறுது. நம்மள கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோமே, நம்மள கொஞ்சம் மாறி ஆண்டோட சமூகத்துல வருவோமே, நம்மள கொஞ்சம் ஒப்பு கொடுப்போமே, நம்ம அதிகமா ஜெபம் பண்ணுவோமே, அதிகமா ஊழியம் செய்வோமே, கொஞ்சம் முன்னாடி போவோமே. நம்மள பழசா இருக்க வேண்டாம், கொஞ்சம் அப்டேட் ஆகி நம்ம வருவோம், புதுசா வருவோம். கண்களை மூடுவோமாக, ஒப்படைப்போமாக. தேவன் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எங்களுடைய சத்தத்தை கேட்கிற யூடியூப்ல இருந்தாலும், சபையா இருந்தாலும், நம் தோற்றங்கள் எப்படி தோற்றத்தின்படி நியாயத்திராமல் நாம் தேவனுடைய கேட்டு அதை அறிந்து நாம் நியாயத்திருப்போமா? பரிசுத்தர் சதீசன் இயேசுவை பார்த்து நியாயத்திருந்தாங்க. இதை செய்யாத, அதை செய்யாத, அப்படி இப்படி ஓய்வு நாள் என்று அப்படி நியாயத்திராமல் கர்த்தருடைய நாள் கலிந்து மகிழ்ந்து கலிக்குவோமாக, ஒப்படைப்போமாக. ஒருவேளை நமக்கு துக்கம் இருக்கலாம், இந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி விடுவார். எப்படிப்பட்ட ஒரு துக்கமாக இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவாராக. நீங்கள் கலங்க வேண்டாம், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கண்களை மூடி ஒப்படைப்போமாக. சந்தோஷம்